பிரதமர் மோடியை சந்தித்த பின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து உறுதுணையாக இருப்பதற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். தமிழக மக்களின் உணர்வுகளோடு கலந்துள்ள வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக நடத்த உரிய அனுமதியை வழங்கி உதவி செய்த மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசிடமிருந்து கிடைக்கப்பட வேண்டிய நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் நிறைவேற்றப்பட வேண்டிய பல்வேறு கோரிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு மனுவினை இன்று 27/2/2017 அன்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து வழங்கியுள்ளேன். வறட்சி நிவாரணப் பணிகளுக்காக தமிழ்நாடு அரசு கோரியுள்ள நிதியினை 39,566 கோடி ரூபாயும், வர்தா புயல் நிவாரண பணிகளுக்காக 22,573 கோடி ரூபாயும் துரிதமாக விடுவிக்கவும், பல்வேறு மத்திய அரசு திட்டங்களில் தமிழ்நாடு அரசுக்கு விடுவிக்கப்பட வேண்டிய 17,333 கோடி ரூபாயும் நிதியினை உடன் விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன். தமிழக மாணவர்கள் நலன் கருதி நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க தமிழக சட்டமன்றத்தில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வுக்கான நீட் சட்ட முன்வடிவிற்கு மத்திய அரசின் ஒத்துழைப்பை தரவும், தஞ்சாவூரில் எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைவில் நிறுவவும் கேட்டுக்கொண்டுள்ளேன். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசுக்கு தமிழக அரசால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கான ஒப்புதலை விரைந்து வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நதிநீர் ஒழுங்குமுறை குழு விரைவில் அமைக்க வலியுறுத்தியுள்ளேன். தமிழகத்தின் நீர் தேவையினை பூர்த்தி செய்ய தீபகற்ப நதிகளான மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, பாலாறு, காவிரி, வைகை மற்றும் குண்டாறு நதிகளையும், பம்பா, அச்சன்கோயில், வைப்பாறு நதிகளையும் ஒன்றாக இணைக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன். மீனவர் பயனடையும் வகையில் மீன்வள பரவலாக்குதல் தொடர்பான சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்காக 1,650 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன். இன்றைய தேதி வரை இலங்கை சிறையில் 35 தமிழ் மீனவர்களும் 120 மீன்பிடி படகுகளும் உள்ளன. மேற்படி தமிழக மீனவர்கள் மற்றும் மீன்பிடி படகுகளை விரைவில் மீட்க மாண்பு பாரத பிரதமர் நான் வலியுறுத்தியுள்ளேன். தமிழக மீனவர்கள் தங்களது பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடிப்பில் ஈடுபடும் பொழுது இலங்கை கடற்படையால் தொடர்ந்து துன்புறுத்தப்படுவதும் கைது செய்யப்படுவதும் உடனடியாக முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும். பாக் வளைகுடா பகுதியில் தமிழக மீனவர்களின்
பாரம்பரிய மீன்பிடி உரிமையை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளேன். கச்சத்தீவு மீதான இந்தியாவின் இறையாண்மையை நிலைநாட்டி பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதியில் மீன்பிடிக்கும் உரிமையை நிலைநாட்டுவதன் மூலமே நமது மீனவர்கள் தொடர்ந்து சந்தித்து வரும் இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்று தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டினை எடுத்துச் சொல்லியுள்ளேன். இலங்கை தமிழர்கள் சுதந்திரமாகவும் சிங்களர்களுக்கு இணையாக வாழவும் இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் தகுந்த மாற்றங்கள் ஏற்படுத்த இலங்கை அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வலியுறுத்துமாறு மாண்புமிகு பாரத பிரதமரை கேட்டுக்கொண்டேன். மேலும் தமிழ்நாட்டில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன். கூடங்குளம் அணுமின் உற்பத்தி நிலையத்தில் 3வது மற்றும் 4வது அலகில் உற்பத்தி செய்யப்படும் 2000 மெகாவாட் மின்சாரம் முழுவதும் தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யுமாறும் செய்யூரில் நிறுவப்பட உள்ள மின் உற்பத்தி நிலைய பணிகளுக்கு ஒப்பந்த புள்ளிகளை விரைந்து கோரிடவும் மத்திய எரிசக்தி துறைக்கு தக்க அறிவுரை வழங்குமாறு கேட்டுக்கொண்டேன். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் உரிய முறையில் அமல்படுத்துவதற்காக கூடுதலாக மாதந்தோறும் 85,000 மெட்ரிக் டன் அரிசினை சலுகை விலையில் தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளேன். 14வது நிதிக்குழுவின் பரிந்துரையில் தமிழகத்திற்கு ஏற்பட்ட நிதி இழப்பினை ஈடு செய்யும் கேட்டுக்கொண்டுள்ளேன். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தினை விரைவாக அமுல்படுத்த ஏதுவாக கடலோர ஒழுங்குமுறை பகுதிக்கான CRZ அனுமதியை விரைவாக வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன். தமிழகத்தில் பாரத் நெட் திட்டத்தினை தமிழக அரசு நிறுவனம் மூலம் செயல்படுத்த ஏதுவாக தக்க அனுமதியினை வழங்க தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்திற்கு உரிய அறிவுரை வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன். தமிழக அரசின் உள்கட்டமைப்பு நிதியத்திற்கு தேசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு நிதியினை NIF முதலீடு செய்வதற்கு மத்திய நிதி அமைச்சத்திற்கு உரிய உத்தரவிடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. காவிரி டெல்டா பகுதியில் நிலத்திலிருந்து மீத்தேன் எடுக்கும் திட்டத்தால் விவசாயிகள் நலன் எவ்விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் அத்திட்டத்தினை கைவிடுமாறு மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏற்கனவே மத்திய அரசை வலியுறுத்தி வந்தார்கள். தற்போது நெடுவாசலில் சம்பந்தப்பட்ட விவசாய பெருமக்களை கலந்து ஆலோசிக்காமலும் மாநில அரசின் ஒப்புதல் இன்றியும் ஹைட்ரோ கார்பன் திட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் என மாண்பு பாரத முறை கேட்டுக்கொண்டுள்ளது. எங்கள் அரசு மக்கள் போற்றும் மகத்தான தலைவி மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காட்டிய வழியில் வகுத்து தந்த பாதையில் தொடர்ந்து பயணிக்கும். இது தவிர மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு நான் சமர்ப்பித்துள்ள விரிவான அனைத்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவின் முழு விவரங்கள் ஊடகங்களுக்கு மின்னஞ்சலில் அனுப்பப்பட்டுள்ளது. ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத பிரதமர்கள் நாங்கள் வைத்த கோரிக்கையை கவனமாக கேட்டுக்கொண்டுள்ளார்.
நெடுவாசல்ல வந்து கார்போஹைட்ரேட் திட்டத்துக்கு வந்து நீங்க வந்து அனுமதி கூடாது சொல்லிருக்கீங்க. ஆனா நீங்க மத்திய அரசு வந்து அனுமதி வழங்கி இருக்கிறது. அதற்கு பாஜக தலைவர்கள் ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் ஒரு மாநிலம் வந்து தங்களை தியாகம் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களோட தமிழக முதல்வர் நீங்க என்ன செய்வீங்க சார்? இது உங்களோட பாஜக தலைவர் சொல்லியிருக்கிறாங்க, ராஜா சொல்லியிருக்காரு, தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழகத்தில் அனுமதிக்க முடியாது என்று அந்த கட்சியை சேர்ந்த மூத்த கட்சி மாநில தலைவர் எச் ராஜா அவர்களும் தெரிவித்திருக்கிறார். சொல்லியிருக்கிறேன், அதுவும் பாரத பிரதமர்களுக்கு கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறேன். ஹைட்ரோ கார்பன் இஷ்யூல இன்னைக்கு மத்திய அரசு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது. நாங்கள் எல்லா விதமான பாதுகாப்பு முறைகளையும் பின்பற்றி இந்த திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறோம். சுற்றுப்புற சூழ்நிலை அமைச்சருடைய அனுமதியும் பெற்றுள்ளோம் விளக்கம் கொடுத்திருக்கிறோம். நான் தெளிவாக உங்களிடத்தில் நான் கூறியிருந்தேன். நான் மாநில அரசுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். சார், இந்த வறட்சி நிவாரணம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு, 3 மாதத்துக்கு மேல ஆயிருச்சு. ₹1 கூட இன்னும் மத்திய அரசு கொடுக்கல. தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாலும் இன்னும் கொடுக்கப்படல. நீங்க ஏதாவது டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? இவ்வளவு சீக்கிரத்துல கொடுங்க அப்படின்ற மாதிரியான நாட்கு நாள் ரொம்ப மோசமாயிடுச்சு. பாரத பிரதமரை நேரிலே சந்தித்து மெமரண்டம் கொடுத்திருக்கின்றோம். அதை விளக்கமாக குறிப்பிட்டிருக்கின்றோம். பாரத பிரதமர்களும் விரைவாக அங்கே இருக்கின்ற வறட்சியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்வதாக அறிவோடு கேட்டுக்கொண்டோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்துல மத்திய அரசையும் மாநில அரசையும் விவசாயிகளையும் கலந்து ஆலோசிக்கணும்னு சொல்றீங்களா, இல்ல மொத்தமா கைவிடணும்னு சொல்லிருக்கீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுடைய பேட்டியிலேயே நான் தெரிவித்திருக்கிறேன். என்ன நாங்கள் செய்ய போறோம் என்பதை தெளிவாக இதில் சொல்லியிருக்கின்றோம். ஆனா நீங்க போராட்டத்தில் கலந்துக்கிற அந்த விவசாயிகள் மாணவர்கள் எல்லாம் ஏன் போலீசார் கைது செய்கிறார்கள்? நீங்கள் இந்த திட்டத்தை கைவிட கேட்டாலும் எங்களிடத்திலே எங்களுடைய கவனத்திற்கு வந்தவுடன் பாரத பிரதமரை சந்தித்து இதை வலியுறுத்தி இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.